رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? போர்க்களத்தில் யாரை கொல்லக்கூடாது? இதுக்கான ஆன்சர் பெண்களையும் குழந்தைகளையும். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம்தான் ரமதான் மாதம். மற்ற மாதங்களில் சரிவர தொழாதவர்கள், குர்ஆன் அதிகம் எடுத்து ஓதாதவர்கள், ஃபஜ்ர் தொழுகையை குறித்த நேரத்தில் தொழாதவர்கள் என தாம் செய்யும் அமல்களில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட இந்த ரமதான் மாதத்தில் அதை சரிவர செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள். மற்ற மாதங்களில் நாம் வாழும் வாழ்க்கைக்கும் ரமதான் மாதத்தில் வாழும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்குள் ஏற்பட்ட அந்த நல்ல மாற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இந்த மாதத்தை போல் நம்முடைய மற்ற மாதங்களும் அமைந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். ரமதான் மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நாம் செய்யும் அமல்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என அறிந்து அதிகம் துஆக்களை ஓதி தம்முடைய கஷ்டங்களை தீர்த்து நன்மைகளை பெற முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். எந்த துவா ஓதுவது, எதை விடுவது, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சில டைமில் முக்கிய துவாக்களை ஓத மறந்து விடுவோம். அப்படி நீங்கள் ஓத மறந்துவிட்ட துவாக்களில் இந்த துவா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு துவா ஓதுனா அதற்கு பிரதிபலனா ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த துவாவை ஓதுனா 5 வித பலன்கள் கிடைக்கும். இந்த துவாவை 100 முறை ஓதுனா 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். 100 நன்மைகள் எழுதப்படும். 100 தவறுகள் அழிக்கப்படும். அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும். இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது. ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர. ஒரு துவாவை 100 முறை ஓதுறதால இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னா நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் அதிகம் ஓதி நம் விதியை மாற்ற முயற்சி செய்வோம். அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இதோட மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை துணை கிடையாது. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன. அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இந்த துவாவை காலையில் ஃபஜர் தொழுதுட்டு 100 முறை ஓதி பிறகு துவா செய்யுங்க. அதே போல் நோன்பு திறக்கும் நேரத்திற்கு முன் 100 முறை ஓதி துவா செய்யுங்க. இதன் மூலம் அந்த நொடியே அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளையும் தருவான். உங்கள் பல நாள் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பான். உங்கள் நிறைய தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த துவா காரணமாக இருக்கலாம். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இனி வரும் நோன்பில் இந்த துவாவை ஓதாமல் விடாதீங்க. பலம் வாய்ந்த துவா இது. இதுவரைக்கும் ஓதாதவங்க இனி ஓத ஆரம்பிங்க. உங்கள் அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்க அல்லாஹ் போதுமானவன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோற்றத்தில் யாரை போல் ஒத்திருப்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.